லவர்ஸ் டேவை இன்னைக்கு சூப்பராவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பிரியா பவானி சங்கர். அவங்க போட்டிருக்க போஸ்ட் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் எல்லாருமே வாய பொழந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன இருக்கு அந்த போஸ்ட்ல அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு நிறைய ரசிகர்களோட கனவு கண்ணியா வள வந்துட்டு இருக்காங்க நம்ம நடிகை பிரியா பவானி சங்கர். சின்ன திரையில தான் முதல்ல அடி எடுத்து வச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய கவனத்தை ஈர்த்த ஒரு பர்சன் சொல்லி ஆகணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளித்திரைக்கும் போய் மெய்யாதமான் படத்து மூலியமா அங்கேயும் நுழைஞ்சிட்டாங்க. அந்த படம் ஒரு நல்ல ரீச் அவங்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து மாஸ்டர், கடைக்குட்டி சிங்கம், மாஃபியான்னு தொடர்ந்து பெரிய நடிகர்களோட அவங்க நடிச்சுட்டு வந்தது நமக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழை தாண்டி தெலுங்குலையும் அவங்க சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா டிமாண்டி காலனி 2, ரத்தினோ, இந்தியன் 2 இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் கமிட் ஆகி அதோட ஷூட்டிங் ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்க நிலையில ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்க பிரியா இப்போ வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அது முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டா லவர்ஸ் டே அதுவுமா அங்க போய் சூப்பராவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சுவிட்சர்லாந்துல தான் இப்ப இருக்காங்க போல. அங்க ஃபுல்லாவே பனி படர்ந்த ஒரு சாலை இருந்துட்டு இருக்கு. அதுக்கு இடையில நின்னுக்கிட்டு விதவிதமா போஸ்ட் கொடுத்தபடி நிறைய பிக்ஸ் எல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. இது ரசிகர்களுக்கு மத்தியில பெரும் வரவேற்பை எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். பிகாஸ் பிரியாவுக்கு ஆல்ரெடியே நிறைய ஃபேன்ஸ் இருந்துட்டு இருக்க நிலையில இந்த போஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா அடடே இன்னைக்கு லட்டே கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ஃபீல் கிடைச்சிட்டு இருக்கு. சோ இந்த போஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இப்ப பிரியா பவானி சங்கர் அவர்கள் நல்ல ரீச்ல போயிட்டு இருக்கத பத்தி உங்களோட எண்ணம், உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.